தமிழ் உறவுகளாகிய அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். GDNTல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்சஸ். ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சிம்பிள்ஸ் சர்க்குலாரிட்டி அல்லது நம்ம ரவுண்ட்னஸ் நம்ம சொல்லுவோம். ஆஸ் பர் ASME Y14.5 2009 பிரகாரம் மொத்தம் 14 விதமான ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் இருக்கு நம்மளுக்கு தெரியும். இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேப் தான் கண்ட்ரோல் பண்ணதே தவிர சைஸை கண்ட்ரோல் பண்றது கிடையாது. சைஸை கண்ட்ரோல் பண்றது வந்து டைமென்ஷனல் டாலரன்ஸ், ஷேப்பை கண்ட்ரோல் பண்றது தான் ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 14 சிம்பிள்ஸ்ல கான்சென்ட்ரிசிட்டி, சிமெட்ரிசிட்டி அப்படின்ற ரெண்டு சிம்பிள்ஸ் வந்து 2018ல இருந்து எடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் நம்மளுக்கு 12 விதமான சிம்பிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த எல்லா சிம்பிள்ஸுமே 1 டைமென்ஷன் ஃபீச்சர் ஆக்சிஸும் 2 டைமென்ஷன் ஃபீச்சர் சர்ஃபேஸும் 3 டைமென்ஷன் ஃபீச்சர்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. இந்த 14 சிம்பிள்ஸ்ல நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஃபார்ம் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ். இந்த ஃபார்ம் டாலரன்ஸ் சிம்பிள் தேர்ட் சிம்பிள் வந்து இந்த சர்க்குலாரிட்டி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபார்ம் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் டேட்டம் கிடையாது. தட் மீன்ஸ் டேட்டம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? ஏன் தேவைப்படாதுன்னா இந்த ஃபார்ம் டாலரன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சிம்பிள்ஸுமே வந்து இட் இஸ் இண்டிவிஜுவல் சிம்பிள். இது வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸோட அல்லது இன்னொரு ஷேப்போட கம்பேரிசன் பண்ண போறது கிடையாது. அப்படி கம்பேரிசன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு டேட்டம் தேவைப்படுது, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. இந்த ஃபார்ம் ஃபீச்சர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸோட ரெஃபரன்ஸ் எடுக்க போறது கிடையாது. அதனால இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ன்றதுனால நம்மளுக்கு டேட்டம் ரெஃபரன்ஸ் இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் ஃபீச்சர்ல இருக்கக்கூடிய இந்த 4 சிம்பிள்ஸ்க்குமே வராது. அப்ப இந்த 14 விதமான சிம்பிள்ஸ்னுடைய மீனிங் என்ன, இந்த இன்ஜினியரிங் டிராயிங்ல இது எப்படி நம்ம கால் அவுட் பண்றோம், இந்த ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி மெஷர் பண்றதுன்றதை நம்ம டீடைலா ஒவ்வொன்றும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எங்க நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் தான் இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எரர் ஆஃப் தி ஷேப் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கறத தான் சொல்ல போகுது. ஓகேவா? சர்க்குலாரிட்டி அல்லது ரவுண்ட்னஸ் அப்படின்னா என்னதை பார்க்கலாம். இப்ப பாருங்க, ரெண்டு டயக்ராம் இருக்கு. இந்த ரெண்டு டயக்ராம்ல எந்த டயக்ராம் வந்து பர்ஃபெக்ட் சர்க்கிள் சொல்ல முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா இதுவும் பர்ஃபெக்ட்டா இருக்காது. சம் டிவியேஷன்ஸ் இருக்கும். அப்ப எது பர்ஃபெக்ட் சர்க்கிள் நம்மளுக்கு தெரியும். இன் ரியாலிட்டி எந்த ஒரு ஃபீச்சருமே வந்து பர்ஃபெக்ட்டா இருக்காது, பர்ஃபெக்ட்டா மேனுஃபேக்சர் பண்ண முடியாதுன்றது தெரியும். அட்லீஸ்ட் க்ளோஸ் டு தி பர்ஃபெக்ஷனுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அதை நம்ம என்ன பண்ற ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அதுக்கு நியர் பை இருக்குதா நம்ம செக் பண்றதுதான் நம்மளுடைய வேலை. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு சர்க்குலர் ஷேப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் சர்க்குலாரிட்டி. தட் மீன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் அல்லது ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த பவுண்டரி ஆஃப் தி ஷேப் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அந்த பவுண்டரின்றதா தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ரெவல்யூஷன் அட் தி பவுண்டரி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த மாதிரி காம்பனன்ட் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா ஒரு ஷீட்டை அல்லது ஒரு காம்பனன்ட்டை நீங்க ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் நீங்க ஃபார்ம் பண்றீங்க அல்லது ஒரு ஸ்பியர் ஷேப்ல ஃபார்ம் பண்றீங்க அல்லது கோனா ஃபார்ம் பண்றீங்கன்னா அங்க வரக்கூடிய அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து அதோட ஆக்சிஸ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் a perfect circularity or perfect circle நம்ம சொல்றோம். ஓகேவா? as per ASME Y14.5 2018 அல்லது ISO 12181 பிரகாரம் சர்க்குலாரிட்டி டாலரன்ஸ்ன்றது ஒரு ஃபார்ம் டாலரன்ஸ் நம்ம தெரியும். இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் மெஷர்மெண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் கட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிராஸ் செக்ஷன் கிடைக்கும். அந்த கிராஸ் செக்ஷன் அது ஒரு 2 டைமென்ஷன். அப்ப அந்த 2 டைமென்ஷன் என்னவா இருக்கணும், ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிளா இருக்கணும். அந்த பர்ஃபெக்ட் சர்க்கிள் இல்லாம ஒரு இர்ரெகுலர் ஷேப் வரலாம், ஒரு ஓவாலிட்டி வரலாம் அல்லது லாபிங்ல வரலாம் இல்லையா? அதே மாதிரி வராம இருக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் இந்த சர்க்குலாரிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். அப்போ சர்க்குலாரிட்டி கண்ட்ரோல்ன்றதுனால சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் எ சிலிண்டர், ஸ்பியர், கோன் மே டீவியேட் ஃப்ரம் இட்ஸ் பர்ஃபெக்ட் சர்க்குலர் ஃபார்ம். நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணக்கூடிய சர்க்குலர் ஷேப்ல இருந்து அது எவ்வளவு தூரம் டீவியேட் ஆகி இருக்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த ஓவாலிட்டி, இந்த லாபிங், இங்க பாருங்க பாலிகனல் ஷேப், இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப், இதெல்லாம் எதனால எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா நம்ம வந்து ஒரு லேத் மிஷின்ல நம்ம ஒரு டர்னிங் ஆபரேஷன் பண்றோம் அல்லது மில்லிங் ஆபரேஷன் பண்றோம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜாபை வந்து ஒரு சக்ல, ஒரு 3 ஜா சக்லயோ அல்ல 4 ஜா சக்ல நம்ம வந்து ஹோல்டு பண்ணுவோம் இல்லையா? அப்படி ஹோல்டு பண்ணி கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த சர்ஃபேஸ் வந்து டீவியேஷன் ஆகும். இது மாதிரி 3 ஜா சக்ல ஹோல்டு பண்ணும்போது இது மாதிரி டீவியேஷன்ஸ் ஆகலாம். அல்லது மல்டிபிள் ஜா சக்ஸ் 4 ஜா அல்லது 6 ஜா வரும்போது அது சர்க்குலாரிட்டி கட்டாயமா வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து டீவியேஷன் ஆகும். அப்படி டீவியேஷன் ஆகும்போது இது எவ்வளவு தூரம் நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு மெஷினிங் போகும்போது கட்டாயமா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது மாதிரி அதனுடைய ஓவாலிட்டி அல்லது சர்க்குலாரிட்டி அல்லது ரவுண்ட்னஸ் வந்து கட்டாயமா வந்து அஃபெக்ட் ஆகும். இதனால தான் நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? இதை நம்ம வந்து சில இடத்துல சர்க்குலாரிட்டின்னு சொல்றோம், சில இடத்துல ரவுண்ட்னஸ் சொல்றோம். எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ASME பிரகாரம் நீங்க படிக்க போனீங்கன்னா சர்க்குலாரிட்டி அல்லது ரவுண்ட்னஸ் ரெண்டுமே சொல்றோம். ISO பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்னஸ் அப்படிதான் சொல்றோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரில டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்றோம். ரவுண்ட்னஸ் இட்ஸ் மீன்ஸ் சர்க்குலாரிட்டி, சர்க்குலாரிட்டி இட் மீன்ஸ்
ஆர் ரவுண்ட்னஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? இந்த சர்க்குலாரிட்டியும் இந்த ரவுண்ட்னஸும் நம்ம எங்கே அப்ளை பண்ணுறது, எந்த சுச்சுவேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கோனு, சிலிண்டரு, ஸ்பியரு, இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும் சரி, கட் பண்ணினா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சர்க்குலர் ஷேப் கிராஸ் செக்ஷன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பனன்ட்ல we can use this kind of roundness or circularity concept யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதை வந்து எதை பேஸ் பண்ணி நான் சூஸ் பண்றது? It is based on the application தான். என்ன மாதிரி அப்ளிகேஷன்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஷாஃப்ட் அண்ட் பேரிங் ரெண்டு கனெக்ட் ஆகி ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ அந்த பர்ஃபெக்ட் ரவுண்ட்னஸ் இருந்தால் தான் கரெக்டாக வந்துன்னா உங்களுக்கு அசம்பிள் ஆகிட்டு ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி ரவுண்ட்னஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னா வியர் அண்ட் டியர் ஆகும், நாய்ஸ் அதிகமாக வரும், ஓவாலிட்டி அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. இது மாதிரி ஒரு மால் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. திஸ் இஸ் கால் ஃபங்க்ஷனுக்கு பேஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்குலாரிட்டி நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங். லேத் மிஷினில் வச்சு நீங்கள் டர்னிங், போரிங், ரீமிங் பண்ணுறீங்க, முக்கியமாக கிரைண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல அந்த சர்க்குலாரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரவுண்ட்னஸ் அல்லது சர்க்குலாரிட்டி டாலரன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அசம்பிளி அண்ட் இன்டெகிரிட்டி. அதாவது ரெண்டு காம்பனண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேட்டலைட் டாக்கிங் அப்படின்றது நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் டூ கப்ளிங்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு சர்க்குலர் காம்பனண்ட்டு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அது என்ன ஆகும், ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகி டாக்கிங் ஆகும் இல்லையா? ஸோ இது மாதிரி அசம்பிளி பேஸ்டு, மேனுஃபேக்சரிங் பேஸ்டு, ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சர்க்குலாரிட்டி ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பேரிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரிங்கில் அந்த ரவுண்ட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் என்ன ஆகும்னா ப்ரீமெச்சர் ஃபெயிலியர் ஆகிடும். ப்ரீமெச்சர் ஃபெயிலியர்னா பேரிங் டேமேஜ் ஆகிடும் அல்லது சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது, வியர் அண்ட் டேர் அதிகமாகிடும். ஓகேங்களா? அப்போ அந்த பேரிங்கில் இன்னர் ரேஸ் அவுட்டர் ரேஸ் ரெண்டுத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்க்குலாரிட்டியை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும் டு அவாய்ட் தி ப்ரீமேச்சூர் பேரிங் ஃபெயிலியர்ஸ். ஓகேங்களா? அல்லது புஷ்ஷிங் ஃபெயிலியர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன் ஆஃப் பைப் ஜாயின்ஸ் இருக்குது. அந்த பைப் ஜாயின்ஸ் என்டையர் பைப்பில் வந்து இந்த சர்க்குலாரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சர்க்குலாரிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்ட்னஸ் தேவைப்படுதோ, இது மாதிரி ஷாஃப்ட், இது மாதிரி ரிம்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து இந்த சர்க்குலாரிட்டி ஜியோமெட்ரிக் டாலரன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ரைட். அப்போ இந்த சர்க்குலாரிட்டி ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள், தென் வேல்யூ. இந்த வேல்யூ தான் த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ. அதாவது தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது இருக்கணுன்ற அர்த்தம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட எந்த ஒரு விதமான மெட்டீரியல் கண்டிஷனும் அல்லது டேட்டம் ரெஃபரன்ஸோ வராது. ரைட். அப்போ இந்த 0.2 அப்படின்றது தான் டாலரன்ஸ் ஜோன். அப்போ டாலரன்ஸ் ஜோன் அப்படின்றது என்னது, ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்கு இடைப்பட்ட அந்த கேப், தட் மீன்ஸ் ரேடியல் கேப் அப்படிங்கிறது தான் இந்த டாலரன்ஸ் ஜோனு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், சர்க்குலாரிட்டின்றது என்னது, இந்த ரெண்டு சர்க்கிளுக்கு இடைப்பட்ட இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய டாலரன்ஸ் ஜோன். அந்த ஜோனுக்குள்ளே தான் நம்மளுடைய கிராஸ் செக்ஷன் வந்து இருக்கணும். இந்த ஜோனை தாண்டி வெளியவும் போகக்கூடாது, இந்த ஜோனுக்கு கூட உள்ளேயும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் பவுண்டரி, மினிமம் பவுண்டரி, இதுதான் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஷாஃப்னுடைய ஃப்ரண்ட் வியூலையோ சைடு வியூலையோ இது மாதிரி ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் சிம்பிள்ஸோட அந்த வேல்யூ போட்டு ஒரு ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் ஆஃப் சர்க்குலாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ஒரு ஷாஃப்ட் எடுத்துங்க. இந்த ஷாஃப்ட் வந்து 2-3 இடத்துல கட் பண்ணுறேன். செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சின்னு சொல்லிட்டு 2-3 இடத்துல கட் பண்ணுறேன். எங்கே கட் பண்ணாலுமே அந்த கிராஸ் செக்ஷனுடைய டீவியேஷன் வந்து 50 மைக்ரான்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா 50 மைக்ரான்ஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து 50 மைக்ரான்ஸா, அப்படி கிடையாது. அதாவது மேக்ஸிமம் டீவியேஷன், மினிமம் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமம் டீவியேஷன். ஓகேங்களா? மினிமம் டீவியேஷன், மேக்ஸிமம் டீவியேஷன், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப் இருக்கு பாருங்க, அதுதான் 50 மைக்ரான்ஸு. இந்த பிக்சரை பார்த்தோன்னே சென்டர்லேருந்து அவுட்டர் சைஸு, இது மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் தி டாலரன்ஸு, அதுலேருந்து 50 மைக்ரான்ஸ் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? கட் பண்ணி இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷன் எதர் இங்கே ஏல கட் பண்ணாலும் சரி, பியில் கட் பண்ணாலும் சரி, சியில் கட் பண்ணாலும் சரி, அந்த பர்டிகுலர் பாயிண்டில் மேக்ஸிமம் டீவியேஷனுக்கும் மினிமம் டீவியேஷனும் இருக்கக்கூடிய அந்த ரேடியல் கேப் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மைக்ரான்ஸ் தான் இருக்கணும். இதுதான் மீனிங். தட் இஸ் கால் டாலரன்ஸ் ஜோன். ரைட். அடுத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இந்த டயக்ராமில் டைமென்ஷனல் டாலரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் தி ஷாஃப்ட், மினிமம் சைஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சர்க்குலாரிட்டியோ அல்லது ரவுண்ட்னஸ் சிம்பிள்ஸோ கொடுக்க கிடையாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமென்ஷன் டாலரன்ஸ்லேயே அந்த ஷேப்பையும் கண்ட்ரோல் பண்ணணும், அதனுடைய சைஸையும் கண்ட்ரோல் பண்ணணும். தட் மீன்ஸ் வாட்,
it is under the rule 1. அதாவது whenever there is no geometrical tolerance symbols, it is under the rule number 1 called envelope rule அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12.8லேருந்து 12க்குள்ளே தான் இதனுடைய சைஸும் இருக்கணும், ஷேப்பும் கண்ட்ரோல் ஆகணும் அப்படிங்கிறதான் ரூல் நம்பர் 1. ஓகே, சைஸை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் ஷேப்பை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இது வந்து க்ளோஸ் டாலரன்ஸாக வராது. இது கட்டாயமாக ஃபங்க்ஷனல் எரரில் போய் லாக் ஆயிரும். ஓகேங்களா? அதனால தான் ஒரு க்ளோஸ் டாலரன்ஸ் வரணுன்றக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், ஷாஃப்னுடைய டயாமீட்டர் 20 ± -0.5. அப்போ மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், 20.5. அப்போ என்ன அர்த்தம், இந்த டயக்ராமில் டைமென்ஷன் டாலரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் கொடுக்கல. தட் மீன்ஸ் இதனுடைய ஷேப் சைஸ் வித்தின் திஸ் 20 ± -0.5 தான் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைஸை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ ஷேப்பை எப்படி இந்த சைஸ்க்குள்ளே கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ இந்த 20.5 தாண்டி ஷேப்பு போகக்கூடாது, கிராஸ் செக்ஷன் போகக்கூடாது. ஸோ திஸ் இஸ் மேக்ஸிமம் சைஸ். ஓகேங்களா? அப்போ மினிமம் சைஸ் ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ மினிமம் சைஸ்ன்றதுனாது அந்த இன்னர் ப்ரொஃபைல் டேஞ்சென்ட்டாக வரைஞ்சிங்கன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அப்போ இந்த சர்க்கிள்ன்றது தான் அதோட மினிமம் சைஸ். அப்போ இந்த 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்குள்ளே தான் இந்த ஷேப் டிவியேஷன் ஆகணும். ரைட், ஓகே. இந்த அவுட்டர் சர்க்கிள் 20.5 நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த இன்னர் சர்க்கிள் சைஸ் என்ன? வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த இன்னர் சர்க்கிளுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத கீழே நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த இன்னர் சர்க்கிள் சைஸ் என்னவா இருக்கும்? ஆஸ் பர் தி நம்ம கால்குலேஷன் பிரகாரம் 20 ± -0.5. ஸோ +0.5ன்றது மேக்ஸிமம் சைஸ், -0.5 19.5ன்றது மைனர் சைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் இல்லையா? அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலாரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ரேடியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சர்க்கிள். அப்போ பார்த்தீங்கன்னா +ல 0.5 -ல 0.5, ஸோ 1 mm. இப்போ ஈச் சைடு 1 mm ரேடியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது 20.5 - 2 mm. அப்போது இந்த இன்னர் சர்க்கிள் ரேடியல் சைஸ் என்ன இருக்கணும்? 18.5 இருக்கணும். ஓகேங்களா? அப்போ பாருங்க, மேக்ஸிமம் சைஸ் 20.5, மினிமம் சைஸ் 18.5. இதுக்குள்ளே தான் அந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ஷாஃப்ட் வந்து டிவியேஷன் ஆகலாம். அப்போ டாலரன்ஸ் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா நியர்லி 200 மைக்ரான்ஸ். இட் இஸ் வெரி பிக் வேல்யூ. ஓகேங்களா? இது கட்டாயமாக வந்து ஃபங்க்ஷனல் எரர் ஆகும். ஓகே, அப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்க்குலாரிட்டி என்ற ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய ஃபீச்சர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறேன், ஷேப்பை நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், 0.08. அப்போ 80 மைக்ரான்ஸ் தான் டைமென்ஷன் டாலரன்ஸ். அப்போ அந்த 80 மைக்ரான்ஸ் டைமென்ஷன் டாலரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்போ அந்த மேனுஃபேக்சரிங்கும் டஃப் ஆயிரும். அந்த மேனுஃபேக்சர் 80 மைக்ரான்ஸ்குள்ளே மேனுஃபேக்சர் பண்ணுறதும் ஒரு பெரிய சேலஞ்சிங். அப்போ மேனுஃபேக்சரிங்லும் சேலஞ்சிங்காக இருக்குது, அப்போ ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸும் ஓப்பனாக இருக்குது. அப்போ அது கட்டாயமாக வந்து மேனுஃபேக்சரிங் எரர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மேனுஃபேக்சரிங் எரர் ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷனல் எரர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ரீரைட் பண்ணுறேன். இந்த ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் சிம்பிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 200 மைக்ரான்ஸ் வந்து நான் மேனுஃபேக்சரிங் கொடுக்குறேன். தட் மீன்ஸ் ஷாஃப்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான டாலரன்ஸ் வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ 200 மைக்ரான்ஸ் டாலரன்ஸ் வேல்யூ வச்சு நான் மேனுஃபேக்சர் பண்ணுறது இட் இஸ் ஈஸி. இப்போ மேனுஃபேக்சரிங் வைஸ் இட் இஸ் ஈஸி. அப்புறமேட்டு பாருங்க, அதே சேம் வேல்யூ நான் கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளால இந்த ஜியோமெட்ரிக் டாலரன்ஸ் சிம்பிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சைஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஷேப்பையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓகேங்களா? அதனால தான் இன்ஜினியரிங் டயக்ராமில் எவ்ரி டயக்ராம் வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? இந்த டயக்ராமில் ஸோ மேக்ஸிமம் சைஸ் 12.9, மினிமம் சைஸ் 12. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, சர்க்குலாரிட்டி 0.3. இப்போ இங்கேருந்து ஒரு டவுட் வரலாம், 12.9லேருந்து 0.3 கம்மி ஆச்சுன்னா அப்போ 12.9 to 12.6க்குள்ளே அந்த டீவியேஷன்ஸ் இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது அர்த்தம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, மேக்ஸிமம் பவுண்டரி எவ்வளோ, இதுதான் அந்த அவுட்டர் பவுண்டரி கொடுத்துறாங்க பாருங்க, இதுதான் 12.9. ஓகேங்களா? இந்த 0.3 எங்கே இருக்குது பாருங்க, இது வரைக்கும் பாருங்க, இதுதான் 0.3 ரேடியல் டிஸ்டன்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் டீவியேஷனுக்கும் மினிமம் டீவியேஷனுக்கும் இடைப்பட்ட அந்த கேப் அதுதான் 300 மைக்ரான்ஸ். நீங்கள் எந்த இடத்துல வேணால் கட் பண்ணிக்கலாம். ஷாஃப்டுடைய இந்த எண்டில் கட் பண்ணும்போது 300 மைக்ரான்ஸ் இங்கே இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே கட் பண்ணும்போது இருக்கும் இந்த டீவியேஷன்ஸ் மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா டீவியேஷன்ஸ் மாறி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒன்றும் கிளியராக சொல்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷாஃப்னுடைய சர்க்குலாரிட்டி 300 மைக்ரான்ஸ் வேரியேஷன்ஸ் ஆகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே இங்கே மெஷர் பண்ணும்போது 300 மைக்ரான்ஸ் ஒரு ஆக்சிஸில் இருக்கும்.
அடுத்த கொஞ்சம் தூரம் தள்ளி நீங்கள் மெஷர் பண்ணும்போது அந்த ஆக்சஸ் வந்து டிவேட் ஆயிருக்கும். பட் 300 மைக்ரான்ஸ்குள்ள தான் இருக்கணும். அப்போ நீ எங்கே வேணா நீ கிராஸ் செக்ஷன் எடுக்கலாம். இந்த எல்லா 300 மைக்ரான்ஸுமே வந்து சென்ட்ரல் லைன்லேருந்து ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஷாஃப்ட் சென்டர் ஆக்சஸ்லேருந்து எல்லா கிராஸ் செக்ஷனும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மெஷர் பண்ணுற இடத்துல தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஸ் செக்ஷனில் 300 மைக்ரான்ஸ், செகண்ட் கிராஸ் செக்ஷனில் 300 மைக்ரான்ஸ், ஃபோர்த் கிராஸ் செக்ஷனில் 300 மைக்ரான்ஸ். பட் டசன்ட் மீன் தட் எல்லா கிராஸ் செக்ஷனும் சென்டர் ஆக்சஸ்லேருந்து ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இதுதான் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிராயிங்கில் ஜியோமெட்ரிக் டாலரன்ஸ் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ், அதாவது நீ எங்கே கட் பண்ணாலும் சரி, must independently lie between two concentric circle whose radial distance is 0.1 mm. நீங்க எங்க கட் பண்ணாலும் அந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சர்க்கிள்ஸ் 100 மைக்ரான்ஸ்குள்ள தான் அந்த டிவியேஷன்ஸ் இருக்கணும்ன்றது அர்த்தம். ஓகேங்களா? ரைட். இது மாதிரி ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூவில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டு கொடுக்கலாம். ஓகே, ரைட். இது எல்லாமே வந்து இட்ஸ் a method of specifying the circularity feature control frame on the engineering diagram. ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலில் இப்படி கொடுக்குறோம். அதே மாதிரி ஹோல் இருக்குது அப்படின்னாலும் அங்கே என்ன பண்ணலாம், அந்த ஹோலுடைய ஃப்ரண்ட் வியூ சைடு வியூலும் கொடுக்கலாம். அது மாதிரி கோனு, ஸ்பியரு ஒவ்வொன்றுத்துலையும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நோ டேட்டம், நோ மெட்டீரியல் மாடிஃபயர்ஸ். ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் நீங்கள் கட் பண்ணும்போது பர்பண்டிகுலர் டு தி கிராஸ் செக்ஷன் தான் நீங்கள் கட் பண்ணணுமே தவிர நாட் பர்பண்டிகுலர் டு ப்ரொஃபைல். இங்கே பாருங்க, இந்த கோனுக்கு பர்பண்டிகுலராக கட் பண்ணக்கூடாது, கோனுடைய ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலர் தான் நீ கட் பண்ணி ப்ரொஃபைலை செக் பண்ணணும்ன்றது அர்த்தம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஃபைன். இதேமாரி ஸ்பேர்லையும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இது எல்லாமே நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன தப்பாக பண்ணக்கூடாதுன்றது மூலம் தெரிஞ்சுக்கணும். இந்த லீடர் லைன் ஏரோஸ் வந்து ஷுட் நாட் பி பர்பண்டிகுலர் டு தி ப்ரொஃபைல் ஆஃப் தி சர்ஃபேஸ். இங்கே என்ன பண்ணிக்காம பாருங்க, இந்த கோனுக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணிருக்காங்க, ஏரோ வரைஞ்சிருக்கிறாங்க. இப்படி வரையக்கூடாது. திஸ் இஸ் நாட் கரெக்ட். அதே மாதிரி டைமென்ஷன் தனியாக, ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் தனியாக தான் இருக்கணும் தவிர ரெண்டுடைய ஏரோவும் ஒரே நேர்கோட்லையோ அல்லது ஒரே கொலினியரோ கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது டாலரன்ஸ் ஜோன், இட் இஸ் அ சர்க்குலர் டாலரன்ஸ் ஜோன் தான். அப்போ அங்கே வந்து திருப்பி நீங்கள் டயாமீட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அ மீனிங்லெஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா no reference needed for circularity. So these are the wrong kind of specifying the feature control frame of circularity on engineering drawing. Finally, இப்போ எப்படி நம்ம circularity மெஷர் பண்றது? இப்போ பாருங்க, ஒரு ஷாஃப்ட்ல வந்து 10 மைக்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டீவியேஷனுக்கும் மினிமம் டீவியேஷனுக்கும் இடைப்பட்ட அந்த கேப் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வி பிளாக்கோ அல்லது ஒரு ஒர்க் ஹோல்டிங் டிவைஸில் நம்ம காம்பனண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காம்பனண்ட் ரொட்டேட் பண்ணி இந்த டயல் கேஜில் வரக்கூடிய டீவியேஷன்ஸ் 10 மைக்ரான்ஸ்குள்ளே இருக்கதா நம்ம செக் பண்ணிக்கிறோம். நார்மலாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய விஷயம். இது மட்டும் இல்லை, இதுமாரி பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு சில கேஜஸ் உண்டு. அதாவது சர்க்குலாரிட்டி கேஜஸ் இருக்குது, கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் இருக்குது, ரவுண்ட்னஸ் டெஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம என்ன எல்லாத்துலேயும் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இதுமாரி ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரவுண்ட் டேபிள் மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, பார்ட் வச்சுருப்பாங்க. அந்த பார்ட்டு டச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இந்த ரவுண்ட் டேபிளை ரொட்டேட் பண்ணுவாங்க. ரவுண்ட் டேபிள் ரொட்டேட் பண்ணும்போது ஆகும், அந்த டேபிளோட கனெக்ட் ஆகிற பார்ட்டும் ரொட்டேட் ஆகும். அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் ரீடிங்ஸ் வந்து கேதர் பண்ணிடும் இந்த ப்ராப். அப்போ அந்த ரீடிங் வச்சு என்ன பண்ணும், இட் வில் கிரியேட் ஏ ப்ரொஃபைல், ஒரு போலார் கிராஃப் இது மாதிரி கிரியேட் ஆகும். இதுமாரி டிஃப்ரெண்ட் ஹைட்டில், டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனில், டிஃப்ரெண்ட் லெவலில் ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு போலார் கிராஃபை கிரியேட் பண்ணணும். போலார் கிராஃப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளாம் தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் டீவியேஷன் அண்ட் மினிமம் டீவியேஷன் வந்து நம்ம குறிப்பிட்ட வேல்யூஸ்குள்ளே இருக்குதான்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காம்பனண்ட்டை வந்து செக் பண்ணுறோம். சர்க்குலாரிட்டி வித்தின் தி கண்ட்ரோல் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே பாருங்கள், டயக்ராமில் சர்க்குலாரிட்டி 30 மைக்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரோ மார்க் கொடுத்துருக்கிற இடத்துல மட்டும்தான் கட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இந்த ஹோல் லென்த்தில் நீங்கள் எங்கே கட் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனுடைய மேக்ஸிமம் டீவியேஷன், மினிமம் டீவியேஷன் வித்தின் தி லிமிட் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி 30 மைக்ரான்ஸ்குள்ளே தான் இருக்கணும். இதுதான் முக்கியமாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க. ஓகேங்களா? இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்மளுடைய கேட்கம் தமிழ் யூடியூப் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கற்போம், பொறியியலில் ஒரு புரட்சி செய்வோம். நன்றி, வணக்கம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த லாபிங், ஓவாலிட்டி, irregularity இதெல்லாம் ஏன் வருது?